ஹலோ வேஸ், அனைவருக்கும் வணக்கம். மீனராசி என்று எடுத்துக்கொண்டால் காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியாகும். இது நீர் ராசி என்று ஜோட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. மற்றவர்களிடம் அதிகமான அன்பு செலுத்துபவர்களாகவும் தனக்கு நெருக்கமான நண்பர்களுடன் அளவு கடந்த பாசத்தை வெளிப்படுத்துபவர்களாகவும் குழந்தைகள் மேல் அதிக அளவு பாச உணர்ச்சியும் குடும்பத்தின் மேலும் தனது வாழ்க்கை துணை மற்றும் உறவினர்கள் மேலும் அளவு கடந்த நெருக்கமான தன்மையாக இருக்கக்கூடியது மீனராசி ஆகும். எளிதில் நம்பிக்கை வைத்தல். மற்றவர்களை எளிதில் நம்பிவிடுவார்கள். பிறகு நம்பியவர்களே தன்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று புலமும் தன்மையும் இவர்களிடம் அதிகம் காணப்படுகிறது. சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஆனால் பெரும்பாலும் வாழ்க்கையில் அதிகமான போராட்டங்களை சந்தித்து முன்னேறியிருப்பவர்களாக இருக்கிறார்கள். குடும்ப உறவுகள் மற்றும் தன்னை நேசிக்கும் நபர்களிடம் அதிக அளவு பாசத்தை செலுத்துபவர்களாக இருந்தாலும் முடிவில் அதில் சில தடைகளும் ஏமாற்றங்களையும் சந்திக்கும் விதமாக அமைந்துவிடும். கடலிலிருந்து வேலை செய்யும் அமைப்பு தனக்காக எதையும் அனுபவிக்காமல் குடும்பத்திற்காக தன்னை சார்ந்தவர்களுக்காகவும் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக தன்னைத்தானே தியாகம் செய்து கொள்ளும் மனப்பான்மை அதிகமாக காணப்படுகிறது. எளிதில் உணர்ச்சிப்படக்கூடியவராகவும் மற்றவர்களை எளிதில் நம்பக்கூடியவராகவும் இருக்கிறார்கள். ஆறுதலான வார்த்தைகளுக்கு அடிமையானவர்கள். இவர்கள் ஒருவரை நம்பிவிட்டால் அவர்களுடைய நல்லது இல்லாத குணங்களை கூட அதிகம் பொருட்படுத்த மாட்டார்கள். உழைப்பை அதிகம் நம்பக்கூடியவர்களாகவும் அதிகமாக உழைக்க தயங்காதவர்களாகவும் காணப்படுவார்கள். குரல் வளம், ஆழ்ந்த சிந்தனை, நல்ல குரல் வளம் மிக்கவர்களாகவும் காணப்படுவார்கள். பிறர் கஷ்டப்படுவதை பார்த்து தன்னாலான உதவிகளை செய்வார்கள். மனசாட்சிக்கு பயந்து வாழ்வார்கள். இவர்களுக்கு ஆராய்ச்சி குணம் அதிகமாக காணப்படும். எதை செய்தாலும் அதில் நுணுக்கமாக யோசித்து ஆராய்ந்து அதன் பின்னரே அந்த வேலைகளை செய்ய துணிவார்கள். அலட்சி ஆராய்தல். ஒரு காரியங்களை ஆரம்பிக்கும் முன் அதில் நன்மை தீமை இரண்டும் எப்படி இருக்கும் என்பதை ஆராய்ந்து அதன்படி காரியத்தை தொடங்குவார்கள். சில நேரங்களில் கூச்ச சுபாவம் இவர்களுக்கு அதிகமாக காணப்படும். ஆனால் நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்கும்போது அதிக அளவு மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள். இவர்களை பொறுத்தவரை அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டவர்களாக இருந்தாலும் இவர்கள் அடுத்தவர்களை நம்புவதற்கு முன் அவகாசம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்மூடித்தனமாக நம்பினால் அதனால் மோசமான விலைகளை தான் இவர்களுக்கு காணப்படும். எதிலும் கவனம். நெருங்கிய உறவு முறைகளில் கூட ஏமாற்றும் வாய்ப்பு அதிகம் உண்டு. புத்திசாலித்தனம் அதிகம். எதையுமே வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். தலைமை பண்பு, உளவு வேலை போன்றவை இவர்களுக்கு சிறப்பான இயல்புகள் ஆகும். இரட்டை மீன்கள். மீனராசிக்கு எதிர்முதிருமான இரட்டை மீன்கள் ஆகும். இவர்கள் உபயம் ராசி வகையை சேர்ந்ததாக இருப்பதால் இவர்கள் காலத்துக்கு ஏற்றாற்போல் நெகிழ்வுத்தன்மையுடன் இருப்பார்கள். நல்லது கெட்டது இரண்டும் கலந்த கலவையாகவும் இருப்பார்கள். இவர்கள் நீர் வகை ராசியாக இருப்பதால் எளிதில் உணர்ச்சிவசப்படக்கூடியவராகவும் எப்போதும் நடந்த சம்பவத்தை நினைத்து அதிகம் உணர்ச்சிவசப்பட்டு கலங்குபவர்கள். ஆனால் அதிலிருந்து உடனடியாக மீண்டு பழைய நிலைகளை மாற்றி இன்றைய சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிகம் பாடுபடுவார்கள். வீடு. இவர்கள் அறம், பொருள், வீடு என்ற தலைமையில் வீடு என்ற தன்மை உடலாக இந்த ராசிக்காரர்கள் விளங்குகிறார்கள். கடவுள் பக்தி மிகுந்து காணப்படும். ஆன்மீக சிந்தனை மேலோங்கி இருக்கும். மற்றவர்களுக்கு நல்லது கெட்டதை எடுத்து கூறும் குருவாகவும் திகழ்வர். பெரும்பாலும் இவர்கள் வடக்கு திசை மற்றும் வடக்கு வாயில்படி உள்ள வீடுகளில் அதிகம் வசிக்கும் தன்மை காணப்படும். பிராமணர் வகை. இவர்கள் பிராமண வகையை சேர்ந்தவர்களாக இருப்பதால் இவர்கள் மனம் சுத்தம், வெளி சுத்தம், ஆச்சார அனுஷ்டானங்கள், சாஸ்திர அனுபவங்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் மனிதர்களுக்கு நன்மை கொடுக்கும் தொழில் செய்பவர்களாக இருக்கிறார்கள். கோவில் அர்ச்சகர், மருத்துவர், மருந்தாளர், உடைகள் தயாரிப்பாளர் போன்ற தொழில்துறைகளில் சிறப்பான தனித்தன்மைகளை பெற்றிருப்பார்கள். நட்சத்திரம். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு பூரட்டாதி, 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உரியவை. இவர்கள் அழகிய தோற்றப்புள்ளியுடன் தான் செய்த காரியங்கள், செய்யப்போகும் காரியம் எதையும் வாய்விட்டு சொல்ல மாட்டார்கள். எவரிடமும் வெளிப்படையாக பழக மாட்டார்கள். ஏற்கனவே சொன்னது போல கூச்ச சுபாவம், பயந்த சுபாவம் உடையவர்களாக காணப்படுவார்கள். மீனராசியில் பிறந்தவர்கள் சற்று முன்ஜாக்கிரதை உடையவர்களாகவும் காணப்படுவார்கள். பிற பொருளை கவரக்கூடிய தன்மை இவர்களுக்கு இருக்காது. அதிகமாக இவர்கள் பிறருடைய உதவிகளை நாடியே தங்களது வாழ்க்கையை நடத்திக் கொள்பவராக சில நேரங்களில் காணப்படுவார்கள். கிரகபலம். கிரகபலம் பெற்ற மீனராசிக்காரர்கள் நல்ல செல்வம், செல்வாக்கு, சந்தோஷங்களை பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு எதிராக சில தடை தாமதங்களை உடனுக்குடனே அனுபவிக்கும் சூழ்நிலை காணப்படுகிறது. இப்படிப்பட்ட அமைப்பை பெற்ற மீனராசிக்காரர்கள் தான் பழகும் நபரிடம் சற்று கவனத்தில் மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும். கருடபுராணம் குறிப்பிடும் பாவத்துக்கான பலன்கள் என்னென்ன? மனிதர்கள் குறைந்தபட்சம் நல்லொழுக்கத்தை ஏனும் பின்பற்றி வாழ வேண்டும் என்ற உரிய நோக்கத்திலேயே ஒவ்வொரு சொல்லுக்கும், சிந்தனைக்கும், செயலுக்கும் விளைவாக பாவ புண்ணியங்கள் இருக்கின்றன என்று வகுக்கப்பட்டது. மனிதர்களின் பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் இறந்ததும் அவர்களின் ஆன்மாவுக்கு தண்டனையோ வெகுமதியோ உண்டு. அதற்காகவே சொர்க்கம், நரகம் படைக்கப்பட்டுள்ளன என்பதும் பொதுவாக எல்லா மதங்களும் கூறும் கருத்து. சொர்க்க நரகம் பற்றி மற்ற எல்லா நூல்களை விடவும் கருட புராணத்தில் தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறப்பட்டிருக்கின்றன. 18 புராணங்களில் தொன்மையான கருடபுராணம் நீத்தார் வாழ்வு, ஈமச்சடங்குகள், மறுபிறவி, சொர்க்கம், நரகம் மட்டுமின்றி மருத்துவம், வானியல், உடல் இயக்கம், ஆன்மாக்களின் நிலைகள், நவரத்தின பலங்கள், சடங்குகள், தானம் உள்ளிட்ட பல விவரங்கள் 19,000 பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இறப்புக்கு பிறகு ஆன்மாக்களின் நிலை என்னவென்று கருட பகவான் கேட்க நாராயணன் விளக்கிச் சொல்லும் கருத்துக்களையே வியாச பகவான் 19,000 சுலோகங்களாக கருடபுராணம் என்ற பெயரில் இயற்றியிருக்கிறார். நன்மை செய்தவர்களுக்கு கிடைக்கும் சுகங்கள்,
தீமை செய்தவர்களுக்கு அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்றபடி 28 வகையான நரகங்களில் கொடுக்கப்படும் கொடுமையான தண்டனைகள் பற்றியும் விலைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்தவர்களுக்கு கிடைக்கும் தண்டனைகள் பற்றி கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கும் தண்டனைகளை பார்க்கலாம். பொய் சாட்சி சொல்லி நிரபராதிகளை துன்பத்திற்குள்ளாக்கும் மனிதர்களுக்கு உண்டான நரகம் அவீசி. இங்கு துர்நாற்றம் கொண்ட நீரில் ஆண்மக்கள் அழுத்தப்பட்டு துன்புறுத்தப்படும். மக்களை கொன்று குவிக்கும் அப்பாவிகளின் உடைமைகளை பறித்து கொள்ளும் அநியாயக்காரர்களுக்கு சரமயோதனம் என்னும் நரகம் நிச்சயம். இங்குள்ள குடியமிருகங்கள் ஆன்மாக்களை வாட்டி வதைக்கும். மனைவியை துன்புறுத்தி வதைக்கும் அவர்களுக்கு லாலாபட்சம் நரகம். இங்கு ஆன்மாக்கள் தீக்கோளால் சுட்டு தண்டிக்கப்படும். பசுக்களை காரணமின்றி வதைப்பவர்களுக்கு விசசனம் நரகம் கிடைக்கும். இங்கு ஆன்மாக்கள் சவுக்கடியால் துன்புறும். எந்த தொந்தரவும் செய்யாத மிருகங்களை வதைக்கும் நபர்களுக்கு பிராணிரோதம் நரகம். இங்கு ஆன்மாக்கள் கூரிய அம்புகளால் குத்தப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கும். ஒழுக்கக்குறைவாக பெரியவர்களை மதிக்காமல் மனம் போனபடி வாழும் ஈழ்ஜென்மங்கள் பூபோதம் என நரகத்தை அடையும். இங்கு விஷமுள்ள ஜந்துக்கள் இவர்களை துன்புறுத்தும். தர்மமே செய்யாத லோபிகளுக்கு வேதனை நரகம். வேதனை என்ற நதியில் கொடிய ஜந்துக்களும் பிசாசுகளும் வாழும். இங்கே பாவிகள் விழுந்து துன்பப்படுவார்கள். பாவம் புண்ணியம் எதையும் கண்டுகொள்ளாமல் காசுக்காக எதையும் செய்பவர்கள் சான்மணி நரகத்தை அடைவார்கள். இங்கு முள் செடிகளாலும் குத்தப்பட்டு துன்புறுத்தப்படுவார்கள். கொஞ்சமும் அஞ்சாமல் பிறர் உழைப்பை சுரண்டி வாழும் மனிதர்கள் போகுமிடம் கிருமி போஜனம். இங்கு புழுப்பூச்சிகள் கிருமிகள் இவர்களை துளைத்து கொடுமைக்குள்ளாக்கும். தரிகிட்டு காமைச்சியால் கொடுமைகள் செய்யும் நபர்களுக்கு வஜ்ரகண்டம் நெருப்பால் செய்யப்பட்ட பதுமைகளை தழுவி துன்பப்பட வேண்டும். பொய் சொல்லி பிறகு உடைமைகளை கவரும் பாவிகளுக்கு அக்னிகுண்டம். இங்கு எரியும் அக்னிகுண்டத்தில் பாவிகள் வாட்டப்படுவார்கள். பிறர் ஏமாற்றி அளவுக்கு மீறி செல்லும் சேர்ப்பவர்களுக்கு அந்த கோபம். இங்கு கொடிய மிருகங்கள் ஏறி மிதித்து பாவிகளை இம்சிக்கும். குற்றமற்ற எளியோர்களை தணிப்பவர்கள் நீதிக்கு புறம்பாக நடக்கும் அவர்களுக்கு பன்றிமுக நரகம். அதாவது பன்றிமுகம் கொண்ட கொடிய மிருகத்தின் வாயில் சிக்கி வதைப்படுவார். தர்மநெறியை விட்டு தெய்வநந்தனை செய்யும் பாவிகளுக்கு அசிபத்திரம். இங்கு பூதங்களால் பல கொடுமைகளுக்கு ஆளாவார்கள். பெற்றோரை பெரியோர்களை இம்சிக்கும் பிறவிகள் காலகுத்திரம் செல்வார்கள். இங்கு அடி உதை பசி என்று ஆண்மக்கள் தவிக்கும். உணவில் விஷமைப்பவர் மிருகங்களை கொண்டு உண்பவர்களுக்கு எண்ணெய் கொப்பரையில் ஆண்மக்கள் வாட்டி எடுக்கப்படும். குடும்பத்தை கெடுப்பவர் உறவுகளை பிரிப்பவர் செல்லுமிடம். இங்கு கண்ணுக்கு தெரியாத மாயவலைகள் இம்சிக்கும். குழந்தைகளை முதியோர்களை நோயுற்றவர்களை அவளைகளை இம்சிக்கும் எல்லோரும் செல்லுமிடம் ரவுரம். இங்கு இங்கர்கள் சூளத்தால் குத்தி இம்சிப்பார்கள். தம்பதிகள் ஒருவருக்கொருவர் ஏமாற்றி வருவது கொலை செய்வது எல்லாம் கொடிய செயல். இவர்களுக்கு உருவானது அனிதாமிஸ்ரம். இங்கு கொடிய இருளில் சிக்கி பயந்தே கிடப்பார்கள். நம்பியர்களை ஏமாற்றுபவர்கள் செய்நன்றி மறப்பவர்கள் பிறர் மனைவியை கருபவர் எல்லோருக்கும் தமிசிரம் என்ற நரகம் கீட்டும். இங்கு கிங்கர்கள் முள்ளாலான கட்டைகளால் அடித்து தண்டிப்பார்கள் என்கிறது கருடபுராணம். கருடபுராணம் மரணம் பற்றியும் மரணத்துக்கு பிறகான வாழ்க்கை பற்றியும் கூறும் ரகசியங்கள் என்ன தெரியுமா? கருடபுராணம் இந்து மதத்தில் உள்ள 18 மகாபுராணங்களில் உண்டாகும். இது இந்து கடவுளான விஷ்ணுவை அடிப்படையாக கொண்டது மற்றும் இதற்கு முன் நமக்கு தெரியாத பல மதிப்புமிக்க விஷயங்கள் இதில் விளக்கப்பட்டுள்ளது. அதனுடன் இந்த புராணம் வாழ்க்கை மற்றும் இறப்பு பற்றிய பல பெரிய உண்மைகளை கற்பிக்கிறது. அவை வாழ்க்கையை நோக்கி ஒரு வித்தியாசமான பார்வையை ஈர்க்க உதவும். இது இந்து மதத்தின் கருப்பொருளையும் சிந்தனையையும் விரிவாக கூறுகிறது. எல்லா கடவுள்களும் எல்லா மனித உடலுக்குள்ளும் வாழ்கிறார்கள் மற்றும் உடலுக்கு வெளியே இருக்கிறார்கள் என்று கருடபுராணம் போதிக்கிறது. கருடபுராணத்தில் பல்வேறு போதனைகள் மற்றும் வாசகங்கள் உள்ளன. இந்த புராணத்தை பற்றிய மற்றொரு பெரிய உண்மை என்னவென்றால் இது மரணத்தின் ரகசியங்களையும் மரணத்துக்கு பிறகு நடக்கும் அனைத்து விஷயங்களையும் கூறுகிறது. கருடபுராணம் பற்றி தெரியாத சில உண்மைகள் இதுதான். கருடபுராண போதனைகளின் தனி சிறப்பு என்னவென்றால் அது மரணத்துக்கு பிறகு வரும் வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. ஆனால் அதனுடன் மரணம் மற்றும் பின்விளைவுகள் மறுபிறப்பு ஆத்மாவின் பயணம் போன்றவற்றையும் இது விவரிக்கிறது. இவை அனைத்தும் மிகவும் சுவாரஸ்யமானவை. ஏனென்றால் அறிவியலால் மரணத்தின் மர்மத்தை வெளிப்படுத்த முடியாது. ஆனால் கருடபுராணம் இவற்றை திறம்பட விவரிக்கிறது. இந்து தர்மத்தில் 16 சமஸ்காரங்கள் இருப்பதையும் காணலாம். அதன் கடைசி பகுதியில் இறுதி சடங்குகளை அடிப்படையாக கொண்ட அந்தியேஷ்டியை காணலாம். கருடபுராணத்தில் கூறப்பட்டுள்ள தண்டனைகள் இதுதான். அந்த தண்டனைகளை யமதர்மர் முடிவு செய்வார். மரணத்துக்கு பிறகு உடலிலிருந்து பற்றின்மை. ஒரு இறுதி சடங்கு முடிந்ததும் மரணத்துக்கு பிறகு ஆன்மா முழுமையான சுதந்திர உணவை உணர முடியும். ஒரு ஆன்மாவிற்கு எந்த எல்லையும் இருக்காது. இப்போது அந்த ஆன்மா சுதந்திரமாக எங்கும் சுற்றித் திரிகிறது. மரணத்துக்கு பிறகு 7 நாட்களுக்கு ஆன்மா தனக்கு பிடித்தமான தோட்டம், காலை நடைப்பயிற்சி, அலுவலகம், கல்லூரி போன்ற இடங்களை பார்க்க முடியும். அந்த காலகட்டத்தில் ஒரு ஆன்மா குழந்தைகள், பணம் போன்றவற்றுக்கு மிகவும் பிடித்த விஷயங்களுக்கு அருகில் இருக்கும். இறந்த 11 மற்றும் 12வது நாளில் இறந்த ஆன்மாக்கு
உறவினர்கள் பிரார்த்தனை மற்றும் சடங்குகளை நடத்துகிறார்கள். அந்த நேரத்தில் ஆன்மா தனது உறவினர்கள், முன்னோர்கள், நெருங்கிய நண்பர்கள் போன்றவர்களுடன் ஐக்கியமாகும் வாய்ப்பை பெறுகிறது. சொர்க்கத்தில் அனைத்து முன்னோர்களும் அந்த புதிய ஆன்மாவை வரவேற்கிறார்கள் மற்றும் அவர்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்க்கை என்பது கடவுளின் விலைமதிப்பற்ற பரிசு. கருட புராணத்தின் போதனைகள் இந்த வாழ்க்கை கடவுளின் சக்தி வாய்ந்த மற்றும் விலைமதிப்பற்ற பரிசு என்று கூறுகிறது. நம் வாழ்க்கைக்கு பிறகு ஒருவரின் பாவங்களுக்கு ஏற்ப தண்டனைகள் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த தண்டனைகளுக்கு அந்த நபர் நரகத்துக்கு செல்ல வேண்டும். இது ஒரு தீய வட்டம் போன்றது. ஏனென்றால் நீங்கள் மீண்டும் மீண்டும் பிறக்கலாம், பிறகு தண்டனைகள் அதேபோல் தொடரலாம். கணவனுக்கு எதிராக பெண்கள் பாவம் செய்வது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. ஆம், ஒரு பெண் தன் உயிருடன் உள்ள அல்லது இறந்த கணவனுக்கு எதிராக பாவங்களையும் தவறான செயல்களையும் செய்கிறார் என்றால் அவருக்கு அடுத்த ஜென்மத்தில் திருமணம் நடக்க வாய்ப்பில்லை. ஒரு பெண் தன் கணவனை வணங்க வேண்டும். அந்த பெண்ணுக்கு கடவுள் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வழங்குவார். அவர் மறுபிறவி எடுத்தாலும் அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகள் நிறைந்ததாகவே இருக்கும். கருட புராணத்தின் கடைசி அத்தியாயங்கள் யோகா மற்றும் அவற்றின் பொருத்தத்தை விவரிக்கிறது. அதனுடன் பிரம்மகீதையின் ஒழுக்கங்களும் அதில் அடங்கியுள்ளன. இது பல்வேறு வகையான ஆசனங்கள், அவற்றின் தோரணைகள், நன்மைகள் போன்றவற்றை விவரிக்கிறது. இது தியானம், சுய அறிவு, ஞானம், சமாதி போன்றவற்றை பற்றியும் விவரிக்கிறது.